ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காயத்ரிஸ் குப்பம். நவராத்திரி 8ஆம் நாளான அஷ்டமி அன்னைக்கு வெண்தாமரை வச்சு சாமிக்கு பூஜை பண்ணுறதும், தேங்காய் சாதமும் கொண்டக்கடலை சுண்டலும் நைவேத்தியம் பண்ணுறதும் ரொம்ப விசேஷமானது. இந்த தேங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு முதல்ல பார்ப்போம். தேங்காவை துருவி எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு கப் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வானிலையில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுண்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் பச்சை மிளகாய் 4, கொஞ்சம் காரம் வேணும்னா ஒரு 5 இல்லை 6 போட்டுக்கலாம். இதை போட்டு அதை பருப்பு சிவக்க வர வரைக்கும் வருங்க. இந்த பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுக்கணும். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் துருவின தேங்காய் 1 கப்பு போட்டுக்கோங்க. இதை கொஞ்சம் நெய் விட்டுண்டு அதில் வதக்கணும். ஆரம்பத்துலேருந்து இந்த நெய் விட்டு வறுக்கலாம், பட் அது சில சமயத்தில் நெய் ரொம்ப சூடானா அதோட ஸ்மெல் வேறு மாதிரி மாறிடும். ஸோ கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பருப்பெல்லாம் வதக்கினதுக்கப்புறம் தேங்காய் போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் விட்டு வதக்கினீங்கன்னா வாசனை நல்லாயிருக்கும். அதோட கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அந்த தேங்காயோட ஸ்மெல்லு நல்லா வரும் நெய்யில் வறுக்கும்போது. அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் வேக வச்ச அரிசியை போட்டு மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான், தேங்காய் சாதம் ரெடி. இப்போ கொண்டக்கடலை சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த வெள்ளை கொத்துக்கடலை தான் கொண்டக்கடலை, இதை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதை 1 கப்பை எடுத்து ஒரு 4லேருந்து 6 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கரில் வச்சு அதை 4 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அது வெந்ததுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டிட்டு அது ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுண்டு அதில் கொஞ்சம் கடுகு, அப்புறம் உளுத்தம்பருப்பு, அப்புறம் வரமிளகாய், இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இதை எண்ணெயில் வதக்கணும். அந்த பருப்பு செவக்க வர வரைக்கும் வறுக்கணும். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 1/2 கப்பு தேங்காய், துருவின தேங்காய். இது தேங்காவை பல்படாக கீறி போட்டும் செய்யலாம். இது ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா வேக வச்ச கொண்டக்கடலையை போட்டு மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான், கொண்டக்கடலை சுண்டல் ரெடி. செஞ்சு பாருங்கள், எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.